டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோலா ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கிற ஸ்வீட்டுங்க இது. வாயில் எடுத்து போட்ட உடனே கரைஞ்சி போயிடும். 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாங்க. அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டுங்க அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கிற லெவலுக்கு காய்ச்சிக்கலாங்க. நல்லா கொதிக்கிற லெவலுக்கு காய்ச்சி வந்தோடனே ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்ச அந்த சாரை அதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா அதை கலக்கலாங்க. கலக்கிறப்போ அது நல்லா கட்டிகளாக ஃபார்ம் ஆகிடும். கட்டிகள் ஒரு பக்கமும் தண்ணீர் ஒரு பக்கமும் ஃபார்ம் ஆகிடும். அதில் அதை வடிகட்டி அந்த கட்டியை மாத்திரம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. தண்ணியை எடுத்து தனியாக ஊற்றிடலாங்க. இந்த கட்டியை எடுத்து வச்சுட்டு தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாங்க. அதில் மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு அதை பசைஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். இது மாதிரி கட்டி கட்டியாக வர்ற அளவுக்கு அது உருண்டையை பிடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதை நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இது முடிஞ்சதும் அடுப்பில் ஒரு கடாய் ஒன்று போட்டுக்கலாங்க. அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அது நல்லா கொதி வந்த உடனே 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க. அதில் அந்த சர்க்கரையும் தண்ணியும் மிக்ஸ் ஆகி நல்லா பாகாக வர்ற அளவுக்கு அதை காய்ச்சிக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாகிடுங்க. அது கொஞ்சம் ஆற வச்சு தொட்டு பார்த்தா பிசுன்னு இருக்குங்க. அந்த லெவல் வரைக்கும் அதை காய்ச்சினா போதுங்க. அதை இறக்கி வச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டுங்க 1.5 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா அது காய்ஞ்ச உடனே நம்ம செய்து வச்ச பால்கட்டி உருண்டைகளை அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாங்க. பொன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ அந்த கலர் வந்துருச்சுங்க. இதை எடுத்து அப்படியேங்க நம்ம காய்ச்சி வச்ச சர்க்கரை பாகில் போட்டுக்கலாங்க. நம்ம வறுத்ததெல்லாம் எடுத்து அந்த சர்க்கரை பாகில் போட்டுங்க. அது நல்லா ஊறின உடனே வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இந்த ஜாமுனெல்லாம் மூழ்காதுங்க. அது மறந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாம். இப்போ ஒரு ஜாமுன் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. தொடுறப்பையே ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. நல்லா பிரமாதமாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இதை நீங்களும் செய்து பாருங்கள். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுங்க, ஃபேமிலிக்கெல்லாம் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.